இங்க இருக்கக்கூடிய இவர் வந்து பாத்தீங்கன்னா டாகே அவரோட ஹேர் லைன் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சமயத்துல அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டுக்காக கூப்பிடுறாங்க. பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாரை பார்த்து அவ தலையில இருக்கக்கூடிய அந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போயிடுது. அந்த ஃபிளார் எடுக்கிறதுக்குள்ள இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து போறாரு. சோ இதுக்குள்ளே வந்து பால்ட் மேனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பின்னாடியே போயிடணும்னு சொல்லிட்டு அந்த டாக் ட்ரை பண்ணி உள்ள போக நினைக்குது. பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவர் உள்ள போயிடுறாரு. சோ அதே சமயம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டாக் எப்படியாச்சும் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு விண்டோ வழியை வந்து பாக்குது. சோ அப்படியே ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த விண்டோ வழியா வந்து அந்த டாக் வந்து உள்ள போகுது. இதுக்குள்ள அந்த பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்துடுறா. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த டாக் எப்படியாச்சும் உள்ள வரணும்னு சொல்லிட்டு என்னனோ ட்ரை பண்ணுது. அது மட்டும் இல்லாம பெயிண்டிங் கிட்ட போய் பீஸா மேல எல்லாம் விழுந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவன் கிட்ட வர ட்ரை பண்ணுது. அதுக்குள்ள அப்பதான் அவன் கவனிக்கிறான் அவன் தலையில அந்த டாக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு பார்த்து பயந்து வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பண்றா. பட் அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சு வந்து உட்காந்துடுறா. அதே சமயம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக் வந்து இவன் கிட்ட வந்து சேர்ந்துருது. இப்ப பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணோட தலையில ஒரு கேட் இருக்கு. சோ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா செம்ம பேரா வந்து மாறிடுறாங்க.